வடிவேலு சார் அண்ட் கோவை சரளா மேம் அவங்களுமே ஒரு லைஃப் ஸ்டைலாகவே வந்துட்டுருக்கும். இவங்க லைஃப் தனியாக வந்துட்டுருக்கும். ஒரு காமெடி ஜென் நடுநடுல ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கதை நார்மலாக மூவ் ஆகும். ஆனால் இப்போ இருக்கிற சினிமாவில் அது எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு கேப் கிடைக்குது அப்படின்னா ஒரு காமெடி ஒர்க் ஆகும். அது போடுற எல்லா காமெடிஸுமே ஒர்க் ஆகாது. ஒரு சில காமெடிஸ் தான் ஒர்க் ஆகும். அது எதனால? சரி, கவுண்டமணி சார் வந்து டாமினேட்டிங் காமெடின்னு சொல்லலாம். டாய் டூ டாடோ அவர் எடுத்தோடனே டைலாக் டெலிவரி தான். டைலாக் டெலிவரி கவுண்ட் டவுன். அவர் கவுண்ட் டவுனுங்கிறது அடுத்த செகண்டு அந்த ஜென்ஸ் காமெடியை ஓடிக்கிட்டு இருக்கும்போது கோவை சரளா வந்து அவ்வளோ தூரம் வந்து டாமினேட் பண்ண முடியாது. அவங்க வந்து வடிவேல் சாரோட கவுண்டமணி சாரோட இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபேமிலி மாதிரியே தான். வடிவேல் சார் வந்தவொடனே தான் இந்த மேடத்துக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு. ஃபேமிலி காமெடிக்கு ஆண்களுக்கு பெண்களா அப்போ ஈக்குவலிசம் வந்துச்சு. அதை உருவாக்கி கொடுத்தவங்க யாருன்னா வி சேகர் சாரு, அடுத்து நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த 2வது டாப்பிக்கில் வந்து வடிவேல் சாருக்கு வந்து இவ்வளோ தூரம் அது செந்தில் சாருக்கு அவ்வளோதான் செட் ஆகலை. அவரும் 100 படம் நடிச்சிருப்பார். ஆனால் வடிவேல் சாருக்கு செட்டாக்கி கொடுத்தது இந்த அம்மா கோவை சரளா அம்மா தான். அந்த காமெடி வந்ததுனால தான் படங்களே தனி பிஸ்னஸ் ஆச்சு. இப்போ வடிவேல் சாருக்கு டிமாண்ட் எதனால் ஆனதுன்னா ஃபேமிலி காமெடியில் டெரர் காமெடி. அவர் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து லைன் ஆஃப் காமெடி கொண்டு வந்தார், தனி ஸ்கிரிப்ட் கொண்டு வந்தார், தனி ராஜ்யம் பண்ணார். வடிவேல் சாருக்கு டேட் இல்லைன்னா படம் நிற்கும். எவ்வளோ பேர் ரஜினி சார் சொல்லியிருக்காரு வடிவேலுக்கு டேட் வாங்கினேன். இப்போ அதை கொண்டு வந்தது யாருன்னா கோவை சரளா தான். அந்த ஃபவுண்டேஷன் ஆணுக்கு பெண் நிகர், அந்த ஃபைட்டிங்காக இருக்கட்டும், அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கட்டும், அது அப்படியே அது வளர்ந்து போயிடுச்சு ஃபேமிலிக்குள்ளே. அப்போயும் இந்த காமெடி பிஸ்னஸாக இருந்துச்சு. எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் வாங்குவாங்க, எல்லா படமும் பணம் வாங்குவோம். அதனால அந்த காமெடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிது. இப்போ இருக்கிற எந்த காமெடியன்ஸ்க்கும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை டேரக்டர்ஸ் சொல்லலையே, இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் கேட்ட கேள்வி எப்படி இந்த காமெடிக்கும் போது படங்கள் பிஸ்னஸ் ஆச்சுங்கிறதுக்கு சொன்னேன். இப்போ இருக்குது, இப்போ டார்க் காமெடி இருக்குது. அடுத்து இப்போ இவரை எடுத்துக்கிங்களேன், அவர் பேர் என்ன, நம்ம ஹீரோ சந்தானம் சார். சந்தான காலத்தில் வந்தோடனே வடிவேல் சாருடைய கவுண்டமணி சாருடைய டைலாக் காமெடி சுத்தமாக வடிவேல் சாருடைய காமெடியில் அடிபட்டு போச்சு.